பரிசுத்த பர்வதத்திலே ஏறப்படுவான், நிலைத்திருப்பான். வேறு நமக்கு இன்னும் தெளிவாய் அதற்கு பின்பு வசனம் சொல்கிறது. சங்கீதம் 24:4 வாசிக்கும் போது, கைகளில் சுத்தமுள்ளவன் தானே, இதயத்தில் மாசு இல்லாதவனும், அதே போல ஆத்மா மாயைக்கு கொடுக்காதபடி கபடமாய் ஆணையிட்டாலும் இருப்பனாக என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கபடு ஒரு மனிதனை அவனுடைய பரிசுத்த வாழ்க்கையில் பின்தங்க வைக்கிறது. ஆகவே அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சின்சியரா நம்ம கன்ஃபெஷன் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டி சொன்னார், அடுத்த வழிக்கு போக வேண்டி சொன்னார். சின்சியரா கன்ஃபெஷன் பண்ணி அவரிடத்திலே நாம் செய்த தவறை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதாவது தெளிவாக சொல்லுகிறது அல்லவா, எரேமியா 17:9 படி, எல்லாவற்றை பார்க்கிறோம், இறுதி தீக்குள்ளதாக இருக்கிறது, மகா கேடுள்ளதாக இருக்கிறது. ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கபடத்தை எடுத்துக்கொள்ளும் போது அவன் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்திரமாய் வருவான். பொய்யை வெறுக்கின்றே, கபடத்தை அழிக்கின்றே, பரிசுத்தமாய் வாழ ஜீவிக்கின்றே. பொய்யை வெறுக்கின்றே, கபடத்தை அழிக்கின்றே, பரிசுத்தமாய் வாழ ஜீவிக்கின்றே. ஒரு குட்டி கதையை சொல்லி நான் கபடத்துக்காக சொல்றேன். சிறு வயதிலே நாம் படித்திருப்போம். ஒரு நரி ஒரு தோட்டத்தின் வழியாய் போய் கொண்டிருந்த வழியிலே, நரி அந்த தோட்டத்தின் வழியாய் போய் கொண்டிருந்த வேளையிலே அங்கே திராட்சை பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்ததாம். அது எப்படியாவது தன் ருசித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி அப்படியே நடந்து கொண்டிருந்த வேளையிலே அதை எப்படியாவது அதை சாப்பிட வேண்டும் என்று நினைத்த போது தான் குதித்து குதித்து பார்த்து அது எட்டப்படவில்லை. உடனே தனக்குள்ளே நரி என்று சொல்லிச்சாமா, இந்த பழம் புளித்த பழம் என்று சொல்லி அதை விட்டு விட்டு அகன்று போகலாம். இன்று சிலரோட வாழ்க்கையிலே நரியின் தன்மை இருக்கிறது. அல்லேலூயா. கபட தன்மை இருக்கிறது. நரிக்கு ஒரு குணம் இருக்கு தெரியுமா? நான் நரியை பற்றி நான் படிக்கும்போது, ஃபாக்ஸ் ஆஸ் an extraordinary hearing, அது எங்கே இருந்தாலும் கேட்கக்கூடிய செவித்திறன் நிறைந்தது. ஒரு கன்னிங் அனிமலா இருக்கலாம், பிளஸ் இருக்கலாம், மைனஸ் இருக்கலாம். வெரி இன்டெலிஜென்ட் அனிமல். அதுகிட்ட கேட்கிற தன்மை, காதில் கேட்கிற அந்த கூர்மை தன்மை வெகுவாய் இழுக்குமா. பாருங்க, disappoints but unwilling to admit our failure. சில நேரங்களிலே நமக்கு டிசப்பாயிண்ட் ஆகும்போது, தோல்விகள் வரும்போது அந்த தோல்வியை ஒத்துக்கொள்வதில்லை. நரியை போல அந்த குணம் மாறப்பட வேண்டும். அந்த குணம் மாறப்பட சொல்கிற பதில் என்ன? நோ ஒர்க் இஸ் எஃபோர்ட். அது தன்னுடைய பயனை போட்டு ஒர்த்தை போட்டு அந்த பழத்தை எடுக்கும்போது அது கிடைக்கலன்னு அந்த பழத்து மேல போய் சொல்லிச்சான். ஆகவே என்ன சொல்லுவோம்னா, நரியை போல இருக்கிற குணங்கள் எல்லாம் மாறப்படும். நரியை போல குணங்கள் மாறப்படும். மற்றவருடைய காரியங்களை குறித்து நாம் கேட்கப்படக்கூடாது, ஒருத்தனை குற்றப்படுத்தக்கூடாது. செவிகள் வருகிற ஒவ்வொரு பிரச்சனையும் கேட்டு அதை கேட்டு நம்முடைய வாயிலை குற்றப்படுத்தக்கூடாது. நரியின் தன்மைகள் ஒழிய வேண்டும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள ஒரு பாடல், கபடத்தை அழித்து உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கையில் வாழும்போது, இயேசுவை தேடும்போது, பாடல்களை பாடணும் அல்லவா, இயேசுவை தேடி நம் தீமையை விட்டு விலகி நன்மையை செய்து இயேசுவை தேடி துதிக்கிற வாழ்க்கை இருக்க வேண்டும். ஏற்றுக்கொண்ட நாம் அதை நாம் செயல்பட வேண்டும். உன்னுடைய வசனத்தை நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் இறுதி 20ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். தீங்கை பிணைப்பிக்கிற இருக்கிறதான கபடம் தீங்கை பிணைப்பிக்குமா? தீங்கை பிணைப்பிக்கிறது கபடம்.
நம்ம உள்ளத்திலிருந்து புறப்படுகிற அந்த தீய சக்தி என்ன செய்யுமா? கபட உள்ளவர்களுக்கு தீங்கை பிழைக்குமா? அப்படிப்பட்ட குணத்தை நான் இந்த நாளிலே கர்த்தர் ஆவியானவர் அழித்து போட வேண்டாம். தீவை விட்டு விலகி நன்றி செய்வதாய் வாழப்பட வேண்டும். உலகத்திற்கு வந்த இயேசு அப்படித்தானே, கல்வாரி சிலுவையிலே அடிபட்டு நமக்காக உயிர்வித்த இயேசு அவருடைய தழுவினாலே குணமாகும் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு கூட நாம் செபிக்கும் போது நம்முடைய சரீரத்திலே சுகம் உண்டாகும். பல முறை நான் இன்ஜெக்ஷன் போட்டு லேசரை போட்டு என் கண்களில் பாதிக்கின்ற நேரம் எல்லாம் இயேசு எனக்கு சுகத்தை தருவார் என்று சொல்லி நம்பும்படினால இன்று நான் பார்வையோடு நிற்கிறேன். கர்த்தர் எனக்கு பார்வை கொடுத்தார்களா? உன்னுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் செய்வது ஒரே ஒரு காரியம், அறிக்கை பண்ண வேண்டும். அவரை அறிக்கை பண்ணி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறார், பலன் உண்டு என்பதை நம்ப வேண்டும். அது மட்டுமல்ல, பலன் இருக்கிறது மட்டுமல்ல, நீ இயேசுவை எப்போதும் எபேசியர் 3:20 படி அவர் தருகிறவர் மிக அதிகமாக எனக்கு செய்கிறவர் என்பதை நம்ப வேண்டும். மூணாவது அறிக்கை என்ன பண்ண வேண்டும்? அவர் மனதிற்கு உள்ளவர் என்று சொல்லி புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்கும் போது வாசிக்கிறோம், அவர் நல்லவர், மனதிற்கு உள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர், slow to anger என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிக்கை ஜெபத்தோடு நீ கபடத்தை வெளியே போடும் போது உன்னுடைய தீங்கு பிழைக்கிற அந்த எண்ணங்கள் மாறும். இன்னொரு வசனம் கூட இருக்கிறது, நீதிமொழிகள் 26-24 வாசிக்கிறோம். பகைவன் உள்ளத்திலே என்ன இருக்குமா? கபடு இருக்குமா? மறைத்து வைக்கிறான், சூதாய் இருக்கிறான். ஆகவே மற்றவர்களை பார்க்கும்போது பகைவை உள்ளத்தோடு பார்க்க என்று சொன்னால் நிச்சயமாக உன் இடத்திலே காணப்படுகிற அந்த கபட இடத்தை எடுத்து போடு. ஆவியானவர் உன்னை பார்த்து பேசுகிறார், ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, இந்த நாள் இந்த வழியாக பேசிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே கபடத்தை எடுத்து போடு. தீங்கை பிணைக்கிற அனுபவம் எனக்கு வேண்டாம். சங்கீதம் 5:6 வாசிக்கும் போது வருது, பொய் பேசுவதை கர்த்தர் அழிப்பார். பொய் நாம் வேண்டாம், பெருமை வேண்டாம், பரிசுத்தமாய் தினம் வாழ அர்ப்பணித்தோட வாழ்க்கை நாம் வாழும்போது இயேசுடைய சாயலை கற்றுக் கொள்வோம். அப்படிதான் 2 கொலோசியர்ல நம்ம பாடமே வேறுபட்டவர்களாக கட்டப்பட்டவர்களாக இன்னும் விசுவாசத்தில் உறுதிப்படுத்திக் கொண்டு இன்னும் நம்ம எப்படி வேணும் ஸ்தோத்திரத்தோடு கூட பெருகப்பட வேண்டும். அந்த இயேசு சொல்லுகிறாரு, மார்க் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறதா, பொல்லாதவர்கள் இருதயத்திலிருந்தே புறப்படுது என்று சொல்லுவார். மனுஷருக்குள்ள தீட்டுப்படுத்துகிற காரியம், உள்ளத்திலிருந்து புறப்படுகிற தீட்டுப்படுத்துகிற காரியம் உனக்கு வேண்டாம். ஆவிக்குரிய வாழ்க்கை வேண்டாம். அவரை துதித்து பாரு, அவரை நன்றி செலுத்து. When you win your mind, you win your reality. உன் ஆவிக்குரிய சிந்தையிலே அப்படிப்பட்ட எண்ணங்கள் உனக்கு இருப்பவை என்று சொன்னால் அந்த சிந்தனைகள் எல்லாம் அழித்து போட்டு நீ இயேசுவிடத்திலே நீ அறிக்கை பண்ணி ஜெபிக்கும் போது மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையை நித்திய ஜீவன் சமாதானம் என்று சொல்லி உன்னிடத்திலே சொல்லப்படும் போது அது அழித்து உனக்கு விலகி கொடுப்பார். ஜெபம் ஜெபிக்கிற மனிதன் ஒரு நாள் தரித்திரத்துக்கு போக மாட்டான். ஹல்லேலூயா! நிச்சயமா தரித்திரத்துக்கு போறான். ஜெயமே வாழ்க்கையாக இருக்க வேண்டும், ஜெயம் கொண்டு வரும். ஹல்லேலூயா! வேதத்திலே பார்க்கிறோம், பவுலை குறித்து பார்க்கும்போது சொல்கிறார், இன்று அநேக போதனைகள் அநேகமான காரியங்கள் எல்லாம் வஞ்சகத்தன்மையாக இருக்கிறது அல்லவா? ஃபால்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், தன்னை புகழ்ச்சிப்படுத்துகிறாய் இருக்கிறார். ஆனால் பவுல் சொல்லுகிறார் 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிற போது, ஃபால்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் did not arise from error. எங்கள் போதும் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் இல்லை என்று சொல்லி, கபடமுள்ளதா இல்லை என்று சொல்லி அழகை சொல்லுவதை பார்க்கிறோம். not from the impurity. ஆவியானவரோடு இருந்தார். உன்னுடைய சிந்தையிலே அந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் இருந்தால் நிச்சயமாக ஜெபிக்க முடியும். இடத்திலே நன்மை செய்வதற்கு இருந்தால் அது நன்மை நமக்கு நன்மையாய் தெரிவது அல்லவா?
ஹalleluya. 1 பேதுரு 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பார்க்கிறோம். சகல துர்க்குணத்தையும் சகல விதமான கபடத்தையும் வஞ்சகையும் பெருமையும் சகல விதமான புறங்களும் ஒழித்து விடும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒழிக்கப்பட வேண்டும். இந்த செய்தி ஆவியானவரோடு பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். கபட தன்மையோடு நீ இருந்து வாழ்க்கையிலே பிணைக்கப்படுகிற அந்த எண்ணங்கள் இருந்தால், பகையானாய் சுற்றிக் கொண்டிருந்தால், ஆவியானவரை பார்த்து எச்சரிக்கிறார். மாறுமகளே, மாறு மாறு, தீமை விட்டு விலக, நன்மை செய்வேன் என்று சொல்லி ஆவியானவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பல ஆழத்தில் போட்ட பேதுரு மீன்களை பிடிக்கும் போது ஒரு சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். வேதத்தில் ராமனும் தண்ணீரை கையில் விட்டாவே மீன்களுடைய நடமாட்டத்தை கண்ட பேதுரு, மீன்களுடைய அசனை தெரிந்து கொள்ள பேதுருக்கு ராமனும் கிடைக்கவில்லை. ஆனால் இயேசு சொன்னார், உன்னுடைய வலையை வீசு, எல்லா மீன்களையும் பெறுவாய் என்று சொல்லும் போது கீழ்பட்ட பேதுரு வாழ்க்கையிலே அவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, கிடைக்கப்பட்ட போது ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவரே, நான் ஒரு பாவியான மனுஷன், என்னை விட்டு போகாமல் இருக்கும் என்று சொல்லி அழகாக அறிக்கை பண்ணுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையை பல ஆண்டுகளாக, பல நேரத்திலே, பல ஆலயத்திலே, பல நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறார். அதே தன்மையிலே, அதே சூழ்நிலை, அதே கபடத்திலே, அதே தீர வாழ்க்கையிலே இருந்து சொன்னால் நமக்கு மாற்றமில்லை. குற்றம் குறைவுள்ள வாழ்க்கை வேண்டாமல்ல. கபட எண்ணத்தை எடுத்து போடு. உன்னோட ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். மாற்றிக்கொடு, மாற்றிக்கொடு. பொய் வாழ்க்கை வேண்டாம், கபடத்த வாழ்க்கை வேண்டாம், பெருமை வேண்டாம். சங்கீதம் 34:13 வாசிக்கிறோம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அவை தொடர்ந்து கொள். அல்லேலூயா. இயேசுதான் சமாதானத்தை தருவார். இயேசுதான் உன் பிரச்சனையை மாற்றுவார். இயேசுதான் என் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார். என் கண்களிலே மங்கி நிலவி இருந்த போது இயேசு எனக்கு சுகத்தை கொடுத்து ஒரு குருடாய் போயிருக்கிற வாழ்க்கையிலே பாவை கொடுத்து நீ நிற்க வைத்து பேச வைத்திருக்கிறாரே, உனக்கு தெரியும். சிலர் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், உன் வாழ்க்கையில் அற்புதம் நடைபெறுகிறது. தேவனுடைய சுகத்தை நீ பெற வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய குணத்தை மாற்றுவார்கள். ஆவியானவர் பேசுகிறார். கடைசி வசனத்தை சொல்லி நான் முடிக்க சொல்றேன். 1 பேதுரு 3:10-11 வாசிக்கிறோம். குறிப்பாக ஜீவனை விரும்பினா நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறேன் என்று சொல்லி பொல்லாப்பும் நாவை கபடத்தை தன் உதவியில் விலைக்கு காத்து என்று சொல்றார். அருமையான சகோதர சகோதரியே, ஆண்டவராக இயேசுவின் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டபடி நீ வேறுபட்டவராக இருக்கலாம், நடந்து கொள்வராக இருக்கலாம். இந்த குணங்கள் மாறவில்லை என்று சொன்னால் அசுத்தத்தை எடுத்துக்கொண்டு பொய்யை இருக்கிற வாழ்க்கை, உண்மையாய் நிற்கிற வாழ்க்கை நமக்கு தேவை. தேவன் தான் என்னை ஆசீர்வதிப்பார். பொய்யை வெறுக்கின்றேன், பெருமையை அழிக்கின்றேன், பரிசுத்தமாகவும் வாழ ஜெபிக்கின்றேன். என் அன்பு சகோதர சகோதரி, இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிற வாழ்வில தேவனுடைய பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறது. மகிமையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பொய் வாழ்க்கை வேண்டாம், தீமை விட்டு விலகு. இப்போது தேவ பிரசனத்தை உணர்கிற கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. அசுத்த உதடுகள் வெளியேறுகிறது. தீங்கை பிடிக்கிறவர் எல்லாம் இறுதியும் தான் கர்த்தருடைய வாழ்விலே வேண்டாம். இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. Receive the power of the Holy Spirit. ஆவியானவர் உன்னோடு இடைப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல